உன்ன மாதிரி பப்ளிக்கே வந்து ஹெல்ப் பண்ணினாதான்ப்பா கள்ள ஓட்டு போடுறது குறையும். ஆமா, நோக்கு எப்படி தெரியும் போலி வாக்காளர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்குன்னு? அண்ணா நான் கோயம்புத்தூருங்கண்ணா, என் ஸ்நேகிதனை பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்தேங்கண்ணா. அவனை போட்டோ எடுக்கும் போது என்னைய சேர்த்து எடுத்துட்டானுங்க. அவனுக்கு கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமாங்கண்ணா? அதனாலதான் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கே வந்துட்டானுங்க. கன்ஃபார்மா சொல்லுங்க, உங்களை டெலீட் பண்ணலாமோனோ? அண்ணா என்ன டெலிட் பண்ணிடாதீங்கன்னா, நம்ம பேரை டெலிட் பண்ணுங்கண்ணா. நல்லா காமெடியா பேசுறேன். புது பழக்கம்ண்ணா. எஸ் கிருஷ்ணி. யாருங்க அது அந்தால பேசுறது? உங்க கூட பிறந்தவரை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஆமணி பேசுறானுங்க. என்னங்க நீ? நாங்கெல்லாம் சுவல்லரி ஷாப்புக்கு போறோம்ங்க. உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம்னு இருக்கறோம்ங்க. எப்படி செலக்ஷனுக்கு நீங்க வாரீங்களா? அது நான் கூட இருக்கல. ஆமாங்க, இந்த பக்கத்துல தாங்க இருக்காங்க. ஏன் அவங்கள செலக்ட் பண்ண சொல்றீங்களாக்கும்? எந்த ஷாப்புக்கு போறீங்க? சாதனா சுவல்லரிங்க. சாரிங்க, லலிதா சுவல்லரிங்க. என்ன சரவண வண்டி மாதிரி இருக்குது? ஓ அவன்தானா? ஏய் சரவணா, என்னடா எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்து நிக்கிற? அட என்ன பண்ணீங்க? நீங்க போய் சொல்ல போக மாட்டீங்க. என்னடா ஆச்சு இப்போ? அதானே. ஒண்ணும் இல்ல, நகை கடைக்கெல்லாம் வரீங்களே, காசு எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்கிறதுக்காக. சரி சரி, இவங்க எல்லாம் முதல்ல உள்ள அனுப்பு. இவங்க வெளியே வர 1 வாரம் ஆகும். லேட் ஆக ஆக விலை ஏறிக்கிட்டே போற சமாச்சாரம் இது. போங்க போங்க, பார்த்து உள்ள போங்க. சரவணா இங்க வாயேன், சத்யா செட் ஆகவே மாட்டேங்கிறா. நீதான் ஒரு ஐடியா கூட. இது வரைக்கும் நாங்க தான் உங்ககிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தோம். இப்ப நீ என்ன எங்க கிட்ட ஐடியா கேக்குற? என்னடா பண்றது? ஹீரோஸ் எல்லாம் காமெடி பண்றாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க வந்துட்டாங்க, பாட்டுலாம் வேற எழுதுறாங்கடா. சரி சரி விடு, உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறவா. தேங்க்ஸ் மாமா. மாமுன்ற தமிழ்ல சொன்னேன். வா 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 வா. இந்த பேங்கிள்ஸ் காட்டுங்க. இதுவா? சத்யா, உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ஐ டோன்ட் லைக் இட். அப்போ இந்த டிசைன் இந்த கையிலயும் காட்டலாமே? காட்டலாமே. இது பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என் சைஸ்க்கு இங்க ஒட்டியானம் கிடைக்குமா? உன் சைஸ்க்கெல்லாம் இங்க ஒட்டியானம் கிடைக்காது. யானை கவுனிக்கு தான் போகணும். எனக்கு இங்க தான் வேணும். இங்க தான் வேணும்னா 4 ஒட்டியானத்தை வாங்கி வெல்டிங் பண்ணணும். போடா ஃபுல் அறுவு கிட்ட பண்ணி. எதுக்கு? மூஞ்சிய பாரு, வானா. சரி விடு. அந்த மாதிரி இருந்துட்டு விடு, என்ன விடு. போய் யானன்னு சொல்றா? வேலைய பாருங்க. சுவர் கா நீங்க எல்லாம் பச்சா. ஷாப்பிங் பண்ணுங்க. ஓகே பந்தர் ஓகே. பந்தர் ஜேச லக் ரே. கங்காரியம் விட்டா பாரு. சத்யா போயிட்டாளா அதுக்குள்ள? வெண்ணெய் திரண்டு வரும்போது யானை உடைச்சிருச்சு சார். என்னது? பானை உடைஞ்சிருச்சு சார். ஒண்ணுமே புரியல. எப்படி புரியும்? இந்த மாதிரி ஜெல்லு தலைவர்களுக்கு எப்படி புரியும்? இது பாருங்க, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கும். இங்க பாரு, இந்த கம்மல். ஏய் இங்க பாரு, அழகா இருக்குல்ல? எப்படி இருக்கு? சாதனக்கு தான் நல்லா இருக்கும். இவளுக்கு ஒயிட் ஸ்டோன்ல நல்லா இருக்காது. அருணா நல்லதா இருக்கும். இல்ல இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். இத பாரு, நல்லா இல்லையா? ஆமாமா, அதை வச்சிரு. இது நல்லா இல்ல. இது பரவாயில்ல சார். எங்கடா பிரேஸ்லெட் கேட்டேன்? சரவணா, சரவணா, நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டேன்ல, கிடைச்சிருச்சா? 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 டேய் கைய நீட்றா. கைய நீட்றா, பிரேஸ்லெட் அளவு பார்க்கணும். இந்தாங்க. இந்த கையிலடா, அந்த கை. அந்த கையா? ஒரு நிமிஷம். ஏன்டா ஏன் இடுப்பு குத்துற? ஒண்ணுல இல்ல. அதுக்கு ஒரு ஜோடி இருக்கும்ல, அத வேணா எனக்கு பார்சல் பண்ணி வச்சிருங்க. சொல்றாஜ் வந்தால பாரு. எங்க நம்ம ஜோடியை காணோமே. ஏண்டா நெக்லஸ் திருடுற? நான் எங்கடா திருடுனேன்? நீ தள்ளி விட்டா நான் கவுனே. இந்த நெக்லஸ் இல்லடா, பாக்கெட்ல இருக்கிற நெக்லஸ். என் பாக்கெட்ல காசே இருக்காது. நெக்லஸ் எங்கடா இருக்க போகுது? நெக்லஸ் அம்மா, ஐயா, ஐயோ, ஆமா, ஐயா, சரவணா, சரவணா, அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சரவணா. என்ன சார் பண்றீங்க? நெக்லஸ் திருடி இருக்கா சார்? என்ன திருடி இருக்கான்னு பேசுறீங்க? தப்பா பேசாதீங்க. தான் லவர் கொடுக்கணும்ங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கான். சரவணா டிஸ்டர்ப் பண்ணாத. தான் லவருக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கான். அது அதுக்கப்புறம் பில் போட்டு அவனே காசு கொடுப்பான். அவனால கொடுக்க முடியலன்னா நான் கொடுப்பேன், இல்லனா எங்க அம்மா கொடுப்பாங்க. அதுக்குள்ள என் நண்பன் ஐயோ சரவணா, ராஸ்கல்ஸ் பெரிய ஃபேமிலி மேல கை வைக்கிறானுங்க. எனக்காக வாடா சரவணா, திருடி ஐடியா. சரவணா, சரவணா, எனக்காக நீ நெக்லஸ் திருடினியே, உன் கால் ஷூவுக்கு நான் வாழ்க்கை முழுக்க லேசா இருப்பேன்டா. திரும்ப வந்து ஒரு அடிச்சு பார்க்க சொல்லு. வர சொல்லு, வர சொல்லு. போக சொல்ல அவன முதல்ல. போ போ. போறவனை திருப்பி கூப்பிட்டு உன்னோட பெரிய தொல்லையா இருக்குப்பா. எனக்காக வா. அப்படியே இதுக்கு பில் போட்டுறியா? செக்யூரிட்டி வேண்டாம்ப்பா. சரவணா, எங்க உன் புருஷன்? ஓ புருஷாத்தமா, ஓ புருஷாத்தமா. வாங்க மாப்ள. என்ன மாப்ள? என்ன மாப்ள? நான் உனக்கு மாப்பிளையும் கிடையாது, நீ எனக்கு மாமனாரும் கிடையாது. என்னமா இவகிட்ட வீட்டுக்கு வந்து லாஜிக் பேசுனியா? எங்க இப்ப பேச பாப்போம். அவள என்ன மறைக்கிற? அவ சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. அவ என்ன உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? மாப்ள பார், எங்க அம்மாவோட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். இதுவே நீ வேற யாராவது ஒருத்தனா இருந்தா ஒட்டு துணி இல்லாம உன்னை ரோட்ல விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். நான் சவுண்ட் விடுற, இறக்கு கைய. இன்னொரு வாட்டி கைய நீட்ன
வெட்டிடுவேன். பார், நீதான் காந்தியவாதி, நான் இல்ல. என்ன சரவணா இப்படி பெரியவங்க கிட்ட போய் மரியாதை? ஏய், அந்த மரியாதையெல்லாம் உன் புருஷனுக்கு சொல்லிக் கொடு. பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கிட்ட என்னடா பேசிருக்கான் தெரியுமா உன் புருஷன்? யோ, என்னைக்காவது நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? ஏய் சத்யா, என்னைக்காவது உன்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? என்னைக்குமே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. சரி, நான் ஒண்ணு தப்பா பேசுறடா. நீ தப்பா பேசு, ரைட்டா பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசு, உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க உன் கூட பிறந்தவங்க. எங்க அப்பா பத்தி பேசு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானுங்க. என்ன பத்தி பேசு, ஏன்னா நான் உங்க புள்ள. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. She is my guest. இன்னமே இவளை பத்தி நீ இல்ல. எவன் பேசினாலும் சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். இந்தா உன் blank check. இன்னமே இந்த blank check குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீயே blank ஆயிடுவ. அர்த்தமாயிந்தா? ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. இன்ஃபேக்ட் நான் உங்க மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு அவர்னால தான் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதையும் சொல்ல பயமா இருக்கு. I don't want to spoil our friendship. ஏன்னா நமக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, there's something more than that. உன்னோடவும் ஃபேமிலியோடவும் இவ்வளோ நாள் இருந்ததுல நான் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு சில சமயம் உங்களோட வாழ்க்கை பூரா இருந்துடலான்னு தோணுது. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இதையெல்லாம இழந்திருக்கேன். ஆனா எனக்காக உன் குடும்பத்தை இழக்க வேணாம் சரவணா. எனக்கு தான் குடும்பமே இல்லாம போச்சு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு லண்டன்ல நல்ல வாழ்க்கை இருக்கு, நிம்மதி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு புது அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வரது எனக்கு பிடிக்கல. அதான் லண்டனுக்கு மறுபடியும் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோவம் எனக்கு புரியுது. I do feel the same way, but I'm gonna miss you all. Please சரவணா, நீதான் டிக்கெட்ல இருந்து விசா வரைக்கும் எல்லா ஏற்பாடு பண்ணி என்ன லண்டனுக்கு அனுப்பி வைக்கணும். மத்தவங்க லெவலா பட்டு பட்டுன்னு சேர்த்து வச்சியே, இப்போ உன் லவ் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? மத்தவன் லவுக்குலாம் நான் ஹெல்ப் பண்றேன், என் லவுக்கு அவன் ஹெல்ப் பண்றான். கூட இருக்கிறவனே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். பார்ட்டி எப்படி, ஹாட்டா கோல்டா? நம்ம பார்ட்டி ஹாட் இல்லமா, கூலு. சாஃப்டா இருந்தா உனக்கு மேட்ச் ஆகாதேடா. நான் இந்த மீட்டிங், டச்சிங், ஹக்கிங், டேட்டிங் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதுக்கு அவள மாதிரி ஒரு சாஃப்டான பொண்ணு தான் கரெக்ட். சாஃப்ட்னு சொல்றியே, எப்படி என்ன மாதிரி இருப்பாளா? சாச்சா, ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியுமா? அவ அழகா இருப்பா. ஏய், என்ன கிண்டலா? ஆமா, அந்த பெங்களூர் சாரியை கொடுத்துட்டியா? என்ன பக்கத்துல இருக்காளா? என்னாச்சுடா? என்ன சொல்ல விடுறியா? வேஸ்டா நீ. ஸ்ட்ரைட்டா தோள்ல கை போட வேண்டியதானே? தெரியாம இருக்கறியே புனவி. சின்ன பசங்கப்பா. வெளியில இல்ல வீட்டுக்கு, அதான் கண்ணாடி. இல்ல இல்ல, மாடியில. நல்ல ஜோக் அடிக்கிறீங்க, சூப்பரா. போன்ல யாரு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டு, அது கேர்ள். கிருஷ்ணாக்கும் அது ஃப்ரெண்டு, எனக்கும் அது ஃப்ரெண்டு. கிருஷ்ணாவோட லவ்வ போல்டா சேர்த்து வச்சு அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஓ thank you. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஐயோ, நீங்களும் அந்த மாதிரியே சின்ன வயசுல ஏதாவது வேலை கறப்ப என்ன கரெக்ட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்வேன், ஆனா என் வீட்ல அது யார்கிட்ட சொல்லக்கூடாது. டைட்ஸ்ரா. சொல்லுங்க சொல்லுங்க. லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் ஊர் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வீட்ல சொன்னா வேண்டாம்னு சொல்வாங்க. நீங்க தான் நான் கூட்டிட்டு போகணும். கூட்டு போறேன். எனக்கு என்ன தருவீங்க? 100 ரூபாய். ஓ, அப்போ 200 ரூபாய். நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் இப்போ வரேன். லவ் பண்ற மூஞ்ச பாரு, போறோம். ஏன் சைலண்டா வரீங்க? ஏதாவது பேசலாம்ல? அதே உங்களுக்கு லண்டன்ல ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? ஐயா, ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறதுக்கு இதை தவிர ஆம்பளைக்கு வேற கேள்வியே தெரியாதா? ஏங்க, திருநெல்வேலியில அல்வானா ரொம்ப ஃபேமஸ்ல. நீங்க திருநெல்வேலியில இருந்து லண்டன்ல போய் படிக்கிறீங்களே, அங்க இருக்காத அல்வா குத்துக்கிறீங்களா?
இல்ல இங்க இருந்து வாய்க்கு வந்து போய் குத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். ரொம்ப சொதப்புறேன். ஏங்க நீங்களே கேள்வி கேளுங்க. நமக்கு இந்த கேள்வி கேக்குறதுல ஒத்தே வரல. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எல்லாம் எதுக்கு? இல்லங்க அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா ஒரு பயங்கரத மரியாதை அதுவா வருது. சரி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஆனா பார்த்தா பொண்ணுங்க மட்டும் என்ன புதுசா கேட்டுற போறீங்க? என்னது? இல்ல இதே நானா லவ்வா நெவர் பண்ணதே இல்ல. சோ அந்த டேட்டிங் மீட்டிங் எதுவுமே இல்லையா? ஹலோ, நான் ரொம்ப கிளீனுங்க, கிளீன். அப்படியா? சோ உங்களை கட்டிக்க போற அந்த லக்கிகள் யாரு? நீங்கதான். இல்ல நீங்க தானே சொன்னீங்க லக்கின்னு. அதான் லக்கிகள் யாரோன்னு எவ்வளவு சொதப்பினாலும் இதுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா எனக்கு உங்களை மாதிரி மிஸ்டர் கிளீன் எல்லாம் ஹஸ்பண்டா வரணும்னு ஆசை கிடையாது. அப்புறம் லைஃபே ஃபிளாட் ஆயிடும். கவுத்துட்டாயா கவுத்துட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு லூட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் உலகம்னு நினைக்கிற புருஷன் எனக்கு வேணும். ஐயோ மிஸ்டர் கிளீனா நானா? யவா அவ நீங்க வேற. காலேஜ்ல நான் பெரிய ப்ளே பாய்ங்க. ஒரு பொண்ணை விட்டது இல்ல. சிட்டி பஸ்ல ஏறணும்னு வெச்சுக்கோங்க. சீ இடியட். இடியட்டா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க ஜாலியா இருக்கணும்னு. சத்தியமா நான் சொல்றேங்க, நான் ரொம்ப கிளீனுங்க. 24 கேரட் கோல்டு. நான் அப்ப சொன்னதெல்லாம் சும்மா. ஓய் ஆண்டவா என்ன காப்பாத்துப்பா. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்துப்பா. இங்க பாத்தீங்களா எல்லாம் அருவா. மத்த ஊர்ல எல்லாம் நேர்த்தி கடனுக்கு என்னலாமா சாத்துவாங்க. ஆனா எங்க ஊர்ல அருவாள் தான். அதான் தெரியுமே, நேர்த்தி கடன் முந்தா நேர்த்தி கடன் உங்க ஊர்ல எல்லாத்துக்குமே அருவாதான் வந்த முதல் நாளே தெரியுமே. அதுக்காக விட்டுருவோம்னா என்ன? என்னது? இல்ல அடுத்து என்ன 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 பண்ண போறீங்க? அடுத்து என்ன? வெங்காய சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் உளுந்த வடையும் அண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க. அது போய் ஒரு வெட்ட வேண்டியதுதான். அதான் பார்த்தாலே தெரியுதே. இல்ல அடுத்து ஃபியூச்சரை பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர்ல லண்டன் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்கன்னு செட்டில் ஆட வேண்டியதா. உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பிறந்துட்டு இங்கே வளர்ந்துட்டு இங்கே என்ன மாதிரி ஒரு 4 தமிழ் பசங்க கிட்ட பழகிட்டு எங்க கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க லண்டன்ல எவனோ ஒரு சோழகிரி கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏங்க இங்க இருந்து உங்க மாதிரி அங்க போறவங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? நாங்க படிச்சிட்டு வரோம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இங்க தான் நல்ல காசு கிடைக்குது, நாங்க சம்பாதிச்சிட்டு வரோம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இங்க கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துறேன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இங்க தான் படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே படிக்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தமிழ் சரியா வரல, அதனால நாங்க இங்கே செட்டில் ஆயிரோம்னு சொல்லி நீங்க ஃபாரின்லயே இருந்து ஒரு ஃபாரினராவே மாறிடுறீங்க. அதுக்கப்புறம் சும்மா நாக்கும் ஐயோ எங்களால உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நீலி கண்ணீர் வடிப்பீங்க. ஏங்க மிஞ்சி போனா ஒரு மேக்ஸிமம் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? காஞ்சி போன ஒரு 4 சாக்லேட், அதுக்கப்புறம் வீணா போன ஒரு 4 பாடி ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் நாங்க இங்க திருப்பூர்ல இருந்து அனுப்புற பண்ணி என்ன நீங்க அங்க இருந்து வாங்கி திரும்ப எங்களுக்கு கொடுத்து அனுப்புவீங்க. அப்புறம் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண செல்போனை புது செல்போன் சொல்லி எங்களுக்கு கொடுத்து அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போட்டோ, வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு போட்டோ, ஃபாரின் கார்ல எடுத்துக்கிட்ட போட்டோ, இந்த போட்டோ எல்லாம் காட்டி அப்படியே உங்க அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதெல்லாம் யாருக்குங்க வேணும்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி அழகான தமிழ் பொண்ணுங்க இருக்கிறதே ரொம்ப கம்மி. நீங்களும் இந்த மாதிரி ஃபாரின் மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே செட்டில் ஆகி இங்கே குப்பை கொட்டை என்ன மாதிரி தமிழ் பசங்களுக்கு எல்லாம் யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? எங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? இந்த பாருங்க, எங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் தமிழ் பையங்க, தமிழங்க, தமிழ் ரத்தம் அப்படியே கொந்தளிக்குது. இத மீறியும் நீங்க ஃபாரின் மாப்பிள்ளை தான் வேணும்னு அடம் பிடிச்சீங்க. நான் இப்போ என்ன சொல்றேன்? போதும் 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 கூலிட்டியா? நீங்க பேசுனது நியாயம் தான். நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபாரின் போய் செட்டில் ஆனாலும் உங்களை மாதிரி தமிழ் பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன மாதிரி தமிழ் பையனையா? சத்தியமா. ஹலோ ஹலோ டிண்டு, சரவணன் எனக்கு சாரி, அந்த குரங்கு எனக்கு மச்சான் ஆயிட்டான். அப்படியா? வெரி குட். உங்க வீட்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? இவன் இங்க பண்ற குரங்கு சேட்டையில எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என் ஃபேன் ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க தான் கேட்டாங்க. சரி, சாதனாவோட ரியாக்ஷன் என்ன? இனிமே நோ மோர் ரியாக்ஷன்ஸ், எல்லாம் ஆக்ஷன் தான். கல்யாண பத்திரிக்கை வெயிட் பண்ணி நாங்க அங்க வரோம். ஓகே சரி, அந்த குரங்கு கிட்ட நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகே பை. சரி நான் சாதனை கிட்ட சொல்றேன். டேய் கொஞ்சம் கூட அறிவில்லடா உனக்கு. நான் கேக்குறேன்டா. ஏன்? டேய் நீங்க கேட்டீங்கன்னா உங்க விருப்பம்னு சொல்வாடா. ஆனா நான் கேட்டேன்னா தான் அவன் மனசுல என்ன இருக்குங்கறத பிராங்கா தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் நாச்சி. வணக்கம். நான் சொல்றேன் சும்மா. சாதனா என்ன? இவன் உன்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா? என்னன்னு கேளு. டேய் கேளுடா. என்ன சரவணா? அவனும் ஏதோ சதி பண்ணிருக்கானு என்னாச்சு? நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்.